தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீது உயர்நீதிமன்ற அமர்வில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, தகவல்களை பகிரலாம். வணக்கம் லலிதா. திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பான விசாரணை தற்போது நடந்து வருகிறது. இந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்து வருகிறார். விசாரணையின் போது கடந்த 12 மணி நேரம் என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியும் என்று நீதிபதி குறிப்பிட்டார். நேற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டதாக தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. மத ரீதியான பதற்றத்தை உருவாக்க முயற்சி நடந்ததாகவும் தமிழக அரசு வாதிட்டது. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டதாக அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்தனர். தொடர்ந்து இந்த வழக்கு நேற்று நடந்தபோது நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் நேற்று 144 தடை உத்தரவு போடப்பட்டது. மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன், நிரஞ்சன் மற்றும் வழக்கறிஞர்கள் 4 பேர் சிஐஎஸ்எஃப் துணை கமாண்ட் தலைமையில் 65 வீரர்கள் நேற்று திருப்பரங்குன்றம் வந்தனர். உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்ற நீதிபதி ஆணையை வழங்கினர். மாநகர காவல் ஆணையர் ஜே லோகநாதன் முறையான ஆணை வேண்டும் என்றதால் அங்கு காரசார வாக்குவாதம் நடந்தது. இதில் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் கூறும்போது, மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார், அதனால் மலைக்கு செல்ல அனுமதிக்க முடியாது என வழக்கறிஞரிடம் தெரிவித்தார். 10 பேரை அனுமதிக்காவிட்டாலும் மனுதாரர் மற்றும் அவருடன் ஒரு நபரை அனுமதிக்கலாம் என்றனர். இதற்கு மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மறுப்பு தெரிவித்தார். தொடர்ந்து அங்கு செல்போனில் தனியாக சென்று காவல் ஆணையர் பேசியதாக தெரிகிறது. தொடர்ந்து அந்த இடத்தில் தள்ளுமுள் ஏற்பட்டு காவல்துறையுடன் வாக்குவாதம் செய்தனர். இதில் ஏற்பட்ட மோதலில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டம் செய்தவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை தான் தற்போது நடந்து வருகிறது. மேலும் அரசு தரப்பில் கூறும்போது, நீதிமன்ற அவமதிப்பு என்ற உத்தரவை போட முடியாது என்ற வாதத்தை முன்வைத்தனர். அதே போல நீதிபதிகள் தரப்பிலும் நீதிமன்ற அவமதிப்பு என்ற உத்தரவை கொடுக்க முடியாது என்ற விளக்கத்தையும் கொடுத்துள்ளனர். உத்தரவால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தனது வாதத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் என்ன தீர்ப்பு வெளியாகும் என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அனிதா, தகவல்களுக்கு நன்றி கிருபா.